Hello everyone, welcome back to Niki's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கிறது அந்த லஞ்ச் காம்போல கொடுத்திருந்த பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 4 ரெசிபியுமே நான் வரிசையா அப்லோட் பண்றேன். நீங்க ஒரு நாள் லஞ்சுக்கு நம்ம அந்த வீடியோல சொன்ன மாதிரி லஞ்சுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு பாயாசம் நல்லா வாசமாக வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு டிப்பு தான், நெய்யில் வறுக்கிறது தாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இது வறுத்தெடுக்கணும். கொஞ்சம் அதிலிருந்து அந்த அரோமா வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அதை வறுக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நான் முதவே சொன்ன மாதிரி நல்லா வறுத்துக்க போகிறேன். இப்போ நல்ல வாசம் வந்துருச்சு. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பருப்பை குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் பாதாம் முந்திரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாயாசத்துக்கு முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாம் நம்ம இஷ்டம்தாங்க. எவ்வளோ வேணாலும் அவ்வளோ போட்டுக்கலாம். சில பேர்த்துக்கு நிறைய போட்டு சாப்பிட பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க நிறையவே போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுறவங்க கொஞ்சமாக போட்டு பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு நெய் போட பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெயில் கூட தாளிப்பாங்க. அப்படியும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பாதாமை போட்டு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நான் கிரேப்ஸ் போடுறேன். முதவே கிரேப்ஸை போட்டுட்டா கருகி போயிடும். இப்போ இது சரியாக இருக்குது. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இந்த பாசிப்பருப்பு பாயாசம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்காக இதில் ஜவ்வரிசி சேர்த்து பண்ண போகிறேன். ஜவ்வரிசி சேர்த்து பண்ணாலும் பண்ணலாம், சேர்க்காமையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுக்கிறனால எடுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இதை போட்டுட்டு இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி இப்போ தான் வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இதை வேக வச்சுக்க போகிறேன். தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா பாசிப்பருப்பு, அதை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா குழைய வேக வச்சு மசித்து சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தரன்னு இருந்ததுன்னா அந்த பாயாசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொலப்பாக கிடைக்காது. 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ செய்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு இப்போ தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி போட்டிருக்கிறனால கொஞ்சம் தண்ணியாட்டவே வைங்க. ஏன்னா இறக்கி வச்சோடனே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். முதவே கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் ஸ்பூனில் அள்ளி தான் சாப்பிட்ணும், குடிக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் தண்ணியாட்டவே நீங்கள் வைக்கலாம். இப்போ அடுத்த இதில் நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் 1 கப் நீங்கள் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். 1 கப் அப்படி இல்லைனா ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்தளவுக்கு கரையை விட்டுரு வேக வச்சுருங்க. இப்போ இதில் ஏலக்காய் கொஞ்சம் வறுத்துட்டு அதோட சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன், ஈஸியாக அரைப்படணும் அப்படிங்கிறதுக்காக. அதையும் இந்த டைமில் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அது எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 விஷயம் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துனா அப்படின்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் இல்லை அப்படின்னா பசும்பால் நீங்கள் சேர்க்கலாம். பட் தேங்காய் பால் சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட்டு, பசும்பால் சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நான் இன்றைக்கி பசும்பால் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசமும் ரெடி.